ஐயோ ஏதோ தப்பா இருக்கே. நான் வேற பேசுங்கன்னு போனை கையில குடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே. என்ன பண்றது? போட்டு உடைக்கணும் போல இருக்கு எனக்கு. எதுக்குடா எக்ஸ் கால் பண்றா? என்கிட்டே ஃப்ரெண்ட்னு போய் சொல்றியா? ரெட் ஹார்ட் போட்டா கண்டுபிடிச்சிருவேன்னு பிளாக் ஹார்ட் வச்சு ஏமாத்தியா என்ன? எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு உன்ன எங்க ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணடா அவளுக்கு. பண்ணு. வாடி என் புருஷனோட எக்ஸ் மவளே. இந்த தைரியம் இருந்தா என் புருஷனுக்கே கால் பண்ணிருப்ப. எப்படி எப்படி இவனை விட்டு போகும்போது என்னடி சொல்லிருப்ப? இனிமே இவன் லைஃப்லயே வரமாட்ட, என்ன ஆனாலும் இவன் வாழ்க்கையிலேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானடி விட்டு போயிருப்ப. இப்ப மட்டும் எதுக்குடி கால் பண்ற? இனிமே இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு பேடி போன. அவ பேரை சொன்னா அவ்வளோ ஷாக் ஆகுற? ஃபீல் பண்றியோ? ஃபீல் சொல்ல போறியா இல்லையா? சொல்லு 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 சொல்ல போறியா இல்லையா? சொல்றி அனிதா, நான் சொல்றத மட்டும் செய். நான் இப்போ உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன், அது கால் பண்ணு. எதுக்கு? சொல்றத மட்டும் செய்டி. சரி அனுப்பு. அனிதா, அந்த நம்பர் பிஸின்னு வருது. இப்ப எதுக்குடி நீ டென்ஷன் ஆகுற? என் ஹஸ்பண்ட் அவர் எக்ஸ் கூட பேசிட்டு இருக்காருடி. ஓ, அது எப்படி உனக்கு தெரியும்? அவர்தான் சொன்னாரு. அவரே சொன்னாரா? அவர் வாயாலேயே சொன்னாரு. பைத்தியம், அவர் சொல்லலனாதான் தப்பு, சொன்னா தப்பே இல்ல. அது எப்படி? அவளுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, இவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் எது கால் பண்றா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது. அவர் தான் சொன்னார்ல அவங்க கால் பண்ணாங்கன்னு. சோ அவரே வந்து அவங்க என்ன சொன்னான்னு சொல்லுவாரு. போய் அவட்டே கிளப்ப. ஒருவேளை போய் சொன்னா? இப்ப நானே போன் எடுத்துட்டு போய் கொடுத்ததுனால தானே அவர் என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை அவரே எடுத்திருந்தா என்கிட்ட சொல்லிருப்பாரா? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இப்ப என்னடி பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? உன் ஹஸ்பண்ட் குடிப்பாரா? நான் பெர்மிஷன் கொடுத்தா குடிப்பாரு. ஒரு 2-3 வாட்டி குடிச்சிருக்காரு. ஏன்? அப்ப 4வது வாட்டி குடிக்கும் பெர்மிஷன் கொடு, உண்மை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒர்க் அவுட் ஆகுமா? அப்புறம் இஷ்டம் போடி. என்னங்க, நீங்க ரொம்ப சோகமா இருப்பீங்க. உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரும் அதிகமா இருக்கும். உங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னா குடிச்சுக்கோங்க. ஆனா எனக்கு ஒரு நாள் மட்டும்தான். என்ன உளர்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஐயோ, மைண்டை வேற மாற்றி விட்டாலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போட்டால் கிடைக்காது. சரி, நீ ஏதோ இவ்வளோ கெஞ்சி கேட்குறனால சரி போடி, இன்னைக்கு மசாதான். அதானே பார்த்தேன். நான் கூட திருந்திட்டானோன்னு நினைச்சேன். வரட்டும்.